அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 10/7/2026 ஆயிடுச்சு. இப்போ தினமும் லைவ் போய்கிட்டு இருக்கு. ஆடி மாதம் முடிய போது ஆடி மாத பலன்கள் ஷார்ட்ஸாக வந்துகிட்டு இருக்கு. அதையும் பார்த்து பலனடைங்க. உங்களோட சுயஜாதகம் பார்க்கறதுக்கு லைவ் ஆப்ஷன்ஸ் டெய்லி 3:15க்கு போயிட்டுருக்கு. அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் தான் லைவ் வரும்போது உங்களுக்கு தெரியும். தேதி பார்த்தீங்கன்னா இன்று 10/7/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா காலையில் 8:12 வரைக்கும் தசமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்கு. பெருமாள் வழிபாடு செய்யறது நல்லது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் 1:10 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு. அப்போ சூரிய உதயம் காலையில 5:48க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 10:37 12:14 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் பகல் 3:27 5:03 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா காலை 7:25 9:01 வரைக்கும் இருக்கு. இப்போ பரணி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் ஆயுதம் பயன்படுத்த, நோயாளிகளை குளிக்க வைக்க, கதிர இருக்க, மாடு வாங்க, அடுப்பு வாங்க, தானியம் களஞ்சியத்தில் வேலைகள் செய்கிறது. ஏகாதசி திதியில் திருமணம், உழவு, விரதம் இருத்தல், நகை இடம் அமைத்தல், சிற்பம், கலை தொடர்பான வேலைகளை செய்யறதுக்கு ஏற்றது. இன்று நாள் கொஞ்சம் ஏகாதசி தசமி கலவையாக இருக்கனால சுப காரியங்களை வேண்டாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு புகழ், ரிஷப ராசிக்கு இன்பம், மிதுன ராசிக்கு கவலை, கடக ராசிக்கு பரிவு, சிம்ம ராசிக்கு நிம்மதி, கன்னி ராசிக்கு தனம், துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சிக ராசிக்கு ஏமாற்றம், தனுஷ் ராசிக்கு பரிசு, மகர ராசிக்கு சுகம், கும்ப ராசிக்கு நலம், மீன ராசிக்கு பிரீத்தியா இருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் போறதுக்கான வாழ்த்துக்கள். எல்லா விதத்திலையும் நாளை சிறப்பாக கொண்டு போறதுக்கும் சிந்திச்சு செயல்படுறது ரொம்பவே நல்லதா இருக்கும். மேஷராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவையாக தான் இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. அதே நேரங்களில் சில தடை தாமதங்கள், பிரச்சனைகளும், சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டிய இடங்களும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நிதானமாக பொறுமையாக யோசித்து செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அவசரப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பொருளாதாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் இந்த தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்தில் பெண்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க. வேலையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்க மாதிரி இருக்குது. இன்று தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். நிதானமாக செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களையும் தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்று வெளியில் போய் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. நாளை சிந்திச்சு செயல்படுங்க. உறவுகளுக்குள்ள நிதானமாக பார்த்து பேசுங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று ரொம்பவும் அதிகமான முன்னேற்றம்லாம் எதிர்பார்க்காதீங்க. வேலை போகிற போக்கில் செய்யுங்க. கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். வேலையில் தவறுகள் ஏற்படாமல் கவனமாக சிந்தித்து செயல்பட்டிங்கனாலே போதும். பிரச்சனைகள் எதுவும் ஆகாது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் ஏற்படுற மாறுபடும் காரணங்கள், எண்ணங்கள் நிறைய மாறிக்கிட்டே இருக்கு. அது துணையை தேவையில்லாத வாக்குவாதம், விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாது. அதை தவிர்த்துட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா நாளை கொண்டு போறது நல்லது. காதலர்கள் அமைதியா நிதானமா கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவு, பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். பணத்தை சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துட்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கடன் வாங்காமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்கள் இருக்குது. அதே நேரங்களில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வெடுங்க. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளாக எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். உங்கள் மனசில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கிறதுனால நெகட்டிவான எண்ணங்கள் எழ வாய்ப்புகள் இருக்குது. நாளை சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் உற்சாகமாக எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. உங்ககிட்ட கலக்கம்
அதிகமாக இருக்குது. மனசை பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் கொஞ்சம் நினச்சபடி நடக்காது. அதே நேரம் எந்த ஒரு விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படாமல் கடைப்பிடிக்கிறது நல்லது. குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாள். மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை. எதிர்பார்த்த உதவிகளோ இல்லைன்னா பதவி உயர்வோ வேலையில் தாமதமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சூழ்நிலைக்கு தக்கவாறு அனுசரித்து நடந்துக்கிறது இன்றைய நாளில் முக்கியம். ஒரு விஷயத்தை பக்குவமாக அணுக வேண்டியதும் அது மூலியம் வேறுபாடுகளை தவிர்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மிதமான ஆதாயம் இருக்குது. பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் பண்ணாதீங்க. காலையிலேயே பிளான் பண்ணி உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு ஒன்றா முடிச்சிட்டிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொடர்பு கொள்றதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. நீங்க சொல்றது ஒண்ணு, புரிதல் அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணா இருக்கும். அது மூலயமா மகிழ்ச்சி பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. வாக்குவாதங்கள் எல்லாம் சூழ்நிலைகளை பொறுமையா கையாளுங்க. விட்டு கொடுத்து போறது இன்றைய நாள்ல ரொம்பவே நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அதிர்ஷ்டம்லாம் எதிர்பார்க்காதீங்க. வரவு கம்மியாக தான் இருக்கும். நிதி சம்பந்தமான விஷயங்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். தேவையில்லாத பதட்டம் இல்லாமல் பணத்தை கையாளுங்க. ஏன்னா வீண் விரயங்கள் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் ஏற்படுற எரிச்சல் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகிற மாதிரி இருக்கும். அதை தீவிரத்தை உணர்ந்து கவனமாக இருக்க வேண்டியது தேவைப்பட்ட மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று நாளை பொறுத்தளவுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா விதத்துலையும் இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாளை பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை தரும். உறவினர்கள் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். நல்ல ஒரு அதாவது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வரவு நல்லா இருக்குது, சேமிப்பு நல்லா இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்களோட நண்பர்களோட ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுற மாதிரி இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு குறையும். சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் அதிகமாக இருக்குது. இன்று நாள் முழுக்க உங்களுக்கு முன்னேற்றகரமாக தான் இருக்கும். வாழ்க்கையில் யதார்த்தத்தை உணர்ந்து புதிய அனுபவங்கள் மூலயமா நீங்கள் மகிழ்ச்சியோட காணப்படும் நாளாக இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்கள் காரியமே நல்ல பலனை ஏற்படுத்தும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையில் மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உண்டு. உங்களோட செயல்திறனில் நல்ல ஒரு திருப்தியான நிலை இருக்குது. சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. ஜாலியாக உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்வீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று 2 பேருக்குள்ளேயும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதல் இருக்குது. அதனால் இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுவீங்க. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணம் கையில் இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். அதே நேரம் உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருக்குது. காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். பணத்தை உபயோகமான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிங்க. அதுவே திருப்தியான மனநிலை. பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் அமைதியும் நல்லாவே இருக்குது. நாள் முழுக்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த கவலையும் இல்லை. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு வளர்ச்சியோ நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளோ நிறையவே இருக்கு. உங்களை பார்த்து உங்களுக்கு பிரமிப்பு ஏற்படுற அளவில் உங்களோட செயல்பாடுகள் இருக்கும். உங்களோட திறமைகள் வெளிப்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மனசுக்கு நிறைவான பலனை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உயரும். அதே நேரங்களில் உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு குடும்பத்தாரோட ஆதரவு மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வேலையில் புதிய உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் மூலியமா அவங்களோட அன்பும் ஆதரவும் இருக்குது. தொழிலில் உள்ள போட்டி பொறாமைகள் குறையும். நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். ஊக்கம் மற்றும் உற்சாகத்தோட காணப்படுவீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்கு. உங்களோட முயற்சிகளில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். இன்று எல்லா விதத்திலையும் வளமான ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான நாளாக இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. திருமண பேச்சுவார்த்தைகள் பலன் நல்லாவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வாய்ப்புகள் அமைந்து வளர்ச்சிக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய திருப்தி அளிக்கக்கூடிய விஷயங்கள் நல்லாவே இருக்குது. பலன் தர விதமாக தான் இருக்குது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட வாழ்க்கை துணை கூட மகிழ்ச்சியாக வெளியே போவீங்க. சந்தோஷத்தை அனுபவிக்கும் நாளாக இருக்குது. காதலர்களுக்கும் ஏற்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. உங்களோட எதிர்கால குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உங்களோட குழந்தைங்களோட நலன் கருத்தி முடிவுகள் எடுக்கவும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது. நிதியில் பொறுத்தளவுக்கு ஸ்டேபிளான கையில் இருக்கிற பணமே போதும். வரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஜாலியாகவே நாளை கொண்டு போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று நாள் முழுக்க ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான நாளாக இருக்குது. சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா நிறைய விஷயங்களில் நீங்கள் அனுபவபூர்வமாக சில காரியங்களை செய்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுலேருந்து வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதும் வேலையிலையும் சரி கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். பொறுப்புகள் காரணமாக நிறைய பலன்கள் எதிர்பார்க்காம இன்றைய செயல்களை கட்டாயம் செஞ்சு முடிங்க. நாளை தள்ளாதீங்க. அது நிலுவையில் நின்றுதுன்னா தேவையில்லாத சூழ்நிலைகளை பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். எதிர்பாராத செலவுகளால் உங்களோட சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது. ஜாக்கிரதை. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அடைய கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. பெரிய மனிதர்களோட அறிமுகம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். புத்திர வழியில் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கும். பெற்றோரோட அனுசரித்து போகிறது நல்லது. நீங்கள் வீட்டில் மகிழ்ச்சியெல்லாம் எதிர்பார்க்காம நாளை கொண்டு போங்க. தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சிந்திக்கிறத தவிர்த்துடுங்க. ஆன்மீக ஈடுபாடும் கோயிலுக்கு போகிறதும் மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. தவறுகள் நேராமல் பார்த்துக்கோங்க. உங்களோட பதட்டம் காரணமாக நீங்கள் செய்கிற வேலைகளில் தவறுகள் ஏற்பட்டு பிரச்சனை ஆகாத மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஈஸியாக உணர்ச்சி வசப்படும் நாளாக இருக்குது. உங்களோட வாழ்க்கை துணையில் நட்பாக பேசி அன்பாக பேசி பழக வேண்டிய ஒரு நாள். இல்லைன்னா அமைதியாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பழைய பிரச்சனையெல்லாம் கிளறாதீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. காதலர்களுக்கும் இது பொருந்தும். ஜாக்கிரதையாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட கவன சிதைவு அதிகமாக இருக்குது. பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துங்க. வீண் விரயங்களோ இழப்புகளோ ஆகாமல் பார்த்துக்குங்க. பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. தலைவலி ஏற்படலாம். முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுக்கிறதும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் நல்லது. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு கவனமாகவும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த அடி எடுத்து வைக்கணுன்னாலும் ரொம்பவே ஜாக்கிரதையாக வைங்க. அவசரப்படாதீங்க. மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள், நிதானமே இல்லை. நீங்கள் செய்கிற வேலைகளில் கொஞ்சம் செயல்களில் தடை தாமதங்கள் இருக்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும். தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவே கவனம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நாளை நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக செய்கிறது. அதே மாதிரி சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு இல்லாமல் போகும். மனசில் இருக்கிற வருத்தத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. இன்று உங்களோட தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறையிற மாதிரி இருக்குது. எதையோ இழந்த மாதிரி ஒரு மனசில் உணர்வுகள் இருக்கும். உங்களோட இலக்குகளை அடைய உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். ஜாக்கிரதையாக செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் கவனம் சிதறாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட வாழ்க்கை துணையால் புறக்கணிக்கப்படுவதாக உணர்ற மாதிரி இருக்கும். பரஸ்பரமாக உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கறது நல்லது. புரிதலை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அமைதியாக சூழ்நிலைகளை கையாளுங்க. துணைக்கிட்ட கண்டிப்பாக வாக்குவாதம் பண்ணாதீங்க. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண பரிவர்த்தனையில் ரொம்பவே ஜாக்கிரதை. பிரச்சனைகள் இருக்குது, சிரமங்கள் இருக்குது, இழப்புகள் இருக்குது. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலை காரணமாக தலைவலி மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுக்க வேண்டிய நாளாக இருக்குது. துலாம் ராசி உங்களுக்கு சிறப்பான நாள், உற்சாகமான நாள். எந்த விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட நல்ல ஒரு தெளிவாக பொறுமையாக
ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளக்கூடிய பக்குவம் இன்று இருக்கு. அதுக்கு காரணம் கையில பணம் இருக்கு. அதே நேரம் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் எல்லா விஷயத்துலையும் உண்டு. திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு எல்லா விதத்திலையும் வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக அமையும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பசங்க வழியில் நல்ல செய்திகள் கிட்டும். தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பொன்பொருள் சேரும். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கு. இன்று சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லா விதத்திலும் இருக்கு. நீங்க வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமும் உங்ககிட்ட, அந்த உறுதியும் நிறையவே இருக்கு. விரைவான முடிவு எடுக்கிறதுக்கு அனுகூலமான மனநிலையோட இருப்பீங்க. முக்கியமான முடிவுகளை இந்த நாளில் எடுக்கிறது உங்களுக்கு பலன் தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியோட செய்வீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும். உங்களோட உணர்வுகளை கூட வேலை செய்கிறவங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிட்டு, விருந்துகளில் கலந்துக்கிட்டு நாள் முழுக்க சிறப்பாகவும் நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட வேலைகளை செய்வீங்க. வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள வீட்டில் நடக்க இருக்கிற விழாக்களை பற்றி துணையோட கலந்து ஆலோசிப்பீங்க. அதன் மூலியமா நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புண்டு. மனசு விட்டு பேசுறதுக்கும் சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் இன்ற நாள் சிறப்பாக தான் இருக்கு. காதலர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கு. இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட சேமிப்புகளை அதிகரிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கங்க. உங்களோட நெருக்கமானவங்க கூட விருந்துல கலந்துக்கிட்டு அதுக்காக பண செலவு செய்யற மாதிரி இருக்கும். உறவுகளோட செலவுகள் மனசுக்கு திருப்தியை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனதைரியம் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக தான் இன்றைய நாள் இருக்கு. இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உறுதியும் இருக்கு. எடுத்த காரியங்களை செஞ்சு முடிக்க நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட எல்லா விஷயத்திலையும் செய்வீங்க. மகிழ்ச்சியான நாள். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக அமையும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. இன்று நீங்க செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லா விஷயத்திலையும் ஈஸியாக வெற்றி கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. உங்களோட திறமையான கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பு மூலிமா அடுத்தவங்களை மகிழ்விப்பீங்க. உங்களோட அணுகுமுறை சில வெற்றி சிகரங்களை தொடர்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சாதகமான பலன்கள், நல்ல ஒரு முடிவுகள் எடுக்க ஏற்ற ஒரு நாள். மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் குடும்பத்தோட நேரம் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சவாலான பணிகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலைகளை நல்ல ஒரு வேகமாகவும் விவேகமாகவும் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட திறமைகள், உங்களோட செயல்திறன் பாராட்டுக்குரியதாக இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட வாழ்க்கை துணையாரோட நல்ல புரிதலை பகிர்ந்துக்கிட்டு இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் நல்ல ஒரு அன்னுன்யமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாள் முழுக்க கொண்டு போவீங்க. உங்களோட நட்பான அணுகுமுறை 2 பேருக்குள்ளேயும் திருப்திகரமாக இருக்கும். காதலர்களுக்கு சிறப்பான நாள். மகிழ்ச்சியாக ஜாலியாக கொண்டாடுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று இருக்கிற பணத்தை கொண்டு வசதியாக இருப்பீங்க. உங்கள் பணத்தை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்திக்குவீங்க. அது உங்களுக்கு திருப்தியாகவும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பலன் தர விதமாக பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி, தைரியம் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. எந்த குறைபாடும் இல்லை. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சூழ்நிலைகள் சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. எதிர்பாராத மன வருத்தங்கள் தர மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. உங்களை நீங்களே கவலைப்படுத்தாமல் உற்சாகமாக மகிழ்ச்சியாக ஒவ்வொரு விஷயத்தையும் பக்குவமாக கையாண்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. அதாவது வீட்டையோ இல்லைன்னா பெற்றோரையோ கூட பிறந்தவங்களையோ எந்த ஒரு விஷயத்துலையும் எதிர்பார்க்காதீங்க. அவங்க மூலிமா சில மனக்கவலைகள், மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலையிலையும் சரி, எதிர்பாராத வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா நல்ல லாபத்தை அடையலாம். தெய்வ தரிசனம் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும். நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு ஆதரவாக இருக்கும். இன்று கொஞ்சம் மந்தமான நிலை தான் இருக்குது. இலக்கில் வெற்றி காண்றதை ரொம்பவே கடினமாக வருவீங்க. மனசில் அழுத்தம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்க வேண்டியது, யோகா செய்கிறது நல்லது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று பணி சுமை அதிகமாக இருக்கும். அதிக வேலை காரணமாக அதை முடிக்கிறதுல சிரமமும் எரிச்சலும் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. பிரச்சனை இல்லாமல் வேலைகளை செய்யுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டி அவங்கள டென்ஷன் ஆக்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு துணையை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது. அவங்கள அனுசரித்து போறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது. காதலர்கள் கொஞ்சம் கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண வரவுக்கான சாதகம் இல்லை. வரவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சேமிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் செய்யக்கூடிய செலவுகள் சேமிப்பை குறைக்கிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை. கொடுக்கல் வாங்கல கவனம். கடன் வாங்காமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஊக்கம் அளிக்கிற வகையில் ஆரோக்கியம் இல்லை. சளி, தலைவலி, இருமல் போன்ற பிரச்சனைகள் இருக்குது. ஜாக்கிரதை. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனோட தான் ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட காரியங்கள் செய்கிற மாதிரி இருக்குது. பணப்பற்றாக்குறை இருக்குது. பணம் இல்லைனாலே எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஓடாத மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை யோசித்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியான நாளை கொண்டு போங்க. குறிப்பாக சொல்லணும்னா எதிர்பார்ப்புகளை குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத டென்ஷன்கள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை குறைக்க முடியும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கம்மியாகும். நண்பர்களோட மூலியமா ஆறுதல் வார்த்தைகள் புது நம்பிக்கையை தர மாதிரி இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு முற்போக்கான வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. அவசரப்படாதீங்க. எல்லா விஷயத்தையும் சமநிலையோடு அணுக வேண்டியது அவசியம். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று கவனக்குறைவு காரணமாக வேலைகளில் தவறுகளோ பிரச்சனைகளோ சந்திக்கிற மாதிரி இருக்கும். வேலைகளை கவனமாக செய்யுங்க. திறம்பட செய்கிறதுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட அறிவுரையை ஏற்று அவங்க சொல்கிறபடி கேட்டு நடக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நல்ல அதிகமான பதட்டமாக இருக்குது. அதுக்கு விளைவாக தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் தொடக்கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சி தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்கிற மாதிரி இருக்குது. காதலர்களும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்குது. ஆனால் செலவுகளை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது. பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. பண விஷயமா எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பணத்தை ஜாக்கிரதையாக வச்சுக்கலைன்னா பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் இருக்குது. எண்ணெய் பதார்த்தம், காரங்களை தவிர்த்துட்டு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெளிவாகவும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போது நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பலன்கள் தரக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். வரவு நல்லா இருக்கும். குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு உயர வாய்ப்பு உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். எல்லா விஷயத்திலையும் இன்று வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரோட இருந்த மனஸ்தாபங்கள் மறையும். சிலருக்கு வியாபார ரீதியாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையும். வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களால ஆதரவுகளும் அவங்க மூலியமா சில காரியங்களும் எதிர்பாராத பலன்களும் கிடைக்கும். உதவிகள் தானாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சாதகமான நாள். புதிய மனிதர்களும் புதிய நண்பர்களையும் சந்திப்பீங்க. அவங்கள சந்திக்கிறது மூலியமா உங்கள் மனசில் மகிழ்ச்சியும் நிறைவும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட சந்திப்புகளின் போது நல்ல ஒரு புதுமையான கருத்துக்களை கூறுவீங்க. உங்களோட திறமைகளை வெளிக்காட்டுவீங்க. மேலதிகாரிகள் அதை ஒப்புக்கொண்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய விதமாக இருக்குது. எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். உற்சாகமாக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் வேலையில் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ரொமான்டிக்காகவும் இனிமையாகவும் பேசி துணையை மகிழ்விச்சு நாள் முழுக்க புரிதலோடையும் அனுநித்தோடையும் கொண்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் எதிர்கால நலன் குறித்து முக்கிய முடிவுகளை ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாக தான் இருக்குது. உங்களால் சேமிப்பு உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வரவு நல்லா இருக்குது. மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது. திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் பணம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டாடுவீங்க. பலன் தர விதமாக இருக்கிறதுனால சாதகமான நாளாக தான் இருக்குது.
மீன ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத எண்ணங்களை போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது. சுற்றி நடக்கிற விஷயங்களும் உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு தப்பாக நடக்கிறப்போ மாதிரி ஒரு உந்துதல் இருக்கும். ஒரு உள்ளுணர்வு சொல்கிறது மனசுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு உங்களை நீங்களே பாசிட்டிவாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு நாள சவால்களை தடைகளை தாண்டி வரத்துக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் செய்கிற காரியங்கள் அடுத்தவங்களோட தலையீட்டால் தடைப்படுற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்க தாமதம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் கூட நிதானமாக செயல்படுறது நல்லது. அது வீண் பிரச்சனையை தவிர்க்கலாம். உறவினர்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும். அதே நேரங்களில் பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. சில அசௌகரியங்கள் காணப்படும். சவால்களை சமாளிக்க நீங்கள் உங்களோட வேலைகள் காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். மனசை தளராமல் நம்பிக்கையோட தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்துட்டு நாளில் தைரியமாகவும் உறுதியாகவும் கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது. பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட சுமூகமான உறவு இல்லை. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அனுசரணையான போக்கை மேற்கொண்டதீங்கன்னா தனக்கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. மனசு விட்டு பேசுங்க, பிரச்சனைகளை தீருங்க, வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண வரவுக்கான சாத்தியம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தான் செலவுகளை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். பண தேவைகளை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்குங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி உடல் வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. இப்போ இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஆனால் நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலிமா பார்க்குறவங்க வெறும் 100க்குள்ளே தான் இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடியோஸ் லைவ் போய்கிட்டு இருக்கு, ஷார்ட்ஸும் 4-5 ஷார்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் பார்த்து பலனடைங்க. ஒரே விதமாக வீடியோ இல்லாமல் பல விதமாக வீடியோ வருது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். லைவை நிறைய பேர் தவற விடுறீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும். சில உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைவ்ல வர பாருங்கள். உங்களோட வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கறது நல்லது. இப்போ வீடியோ பார்க்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்டிங்கன்னா அது எந்த ராசிக்கு அதிகமான வியூஸ் வருதுன்னு பார்க்கறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த ராசிக்கு உதவ எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. வாழ்க்கை இனிமையாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.